திருப்பத்தூர் அருகே அங்கன்வாடி மைய கட்டிடம் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் குழந்தைகள் மரத்தடியில் கல்வி கற்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. ஒழுகமங்கலம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள அச்சம் காரணமாக பெற்றோர் பலர் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்புவதை நிறுத்தியுள்ளனர். இங்கு வரும் குழந்தைகளுக்கும் மரத்தடியிலேயே வகுப்புகள் நடைபெறுகின்றன. இதுகுறித்து வேதனை தெரிவித்துள்ள பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் மழைக்காலம் வந்தால் குழந்தைகள் எங்கே அமர வைக்கப்படுவார்கள் என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது. உடனடியாக புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பால்வாடி கட்டடம் கட்டி இப்போ ஒரு 30 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 30 வருடங்களுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிள்ளைங்க இதில் படிக்கிறாங்க. 25 பிள்ளைங்களில் 15 பிள்ளைங்க தான் வர்றாங்க. இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டடம் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால யாரும் வர்றதுக்கு பயப்படுறாங்க. இது அரசாங்கம் முன்னெடுத்து எங்களுக்கு இதை பில்டிங்கை கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது குறித்து ஒழுகமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கட்டுமான பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார்.